மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பராமரிப்பு என்ற பெயரில் நிதி முறைகேடு செய்ததால் விபத்து நிகழ்ந்திருப்பதாக மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் குற்றம் சாட்டியுள்ளார். விபத்துக்கு காரணம் மேட்டூர் தெர்மல் ஒண்ணுல பராமரிப்பு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. பராமரிப்பு பண்ணதாக பணம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், நம்மளுடைய மின்சார வாரிய தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கேன், பலமுறை உள்ள வந்து கேட்டிருக்கிறேன். கொஞ்சம் கூட மக்களின் நலன் கருதி செவி சாய்க்கவில்லை. பயனருக்கு அனுமதி இல்லை, உற்பத்திக்கு கன்சல்ட் ஆர்டர் இல்லை. இது தாண்டோடித்தனமா இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டேஜ் ஒன்று தெர்மல் மூட வேண்டும். இது குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஓடிட்டு இருக்குது. ஆகவே இதுல பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள். மேட்டூர் அனல் நிலையத்தில் 40 கோடி ஊழல் நடந்திருக்கின்றது. தனி விசாரணை கமிஷன் போட வேண்டும். இது குறைய நிவர்த்தி பண்ணிதான் இந்த பிளான்ட் ஒன்றை இயக்கணும். தொடர்ந்து இது மரணம் ஏற்படும் நிலை இருக்கின்றது. ஆகவே யார் இந்த மெயின்டெனன்ஸ்ல பணம் எடுத்திருக்காங்களோ அந்த விஜிலன்ஸ்ல கண்டுபிடிச்சு முறைகேடு தடுத்தவங்களை கைது செய்து காவல் நிலையத்தை ஒப்படைச்சு 40 கோடி பணத்தை மின்சார வாரியத்துக்கு திரும்பி ஒப்படைச்சு மேட்டூர் அனல் நிலையம் சீராக இயங்குவதற்கு அரசாங்கமும் முதலமைச்சர் அவர்களும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 150 கோடியில் இந்த பழைய தெர்மல் இருக்கிற அத்தனை உபரி பாகங்களை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா விஞ்ஞான முறையில் அந்த கட்டமைத்து உற்பத்தி தொடங்கணும். அன்ன வரைக்கும் இந்த ஸ்டேஜ் ஒன்றில் இருக்கிற தெர்மலை மூட வேண்டும்.